ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த காளான் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா குட்டி குட்டியாக பெருசாகவும் இருந்தது, அப்படியே மொட்டாகவும் இருக்குது, விரிஞ்சும் இருக்குது. இது நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சாக இது ஒரு காளானே பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும், அவ்வளோ பெருசாக இருந்தது. இது நல்ல காளான் தான். நம்ம பேக் சைடில் கருப்பாக இருந்தால் தான் சாப்பிடக்கூடாது. இது நல்லா இந்த மலைக்கு வெடித்து வந்ததுனால பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, மண்ணாக இருக்கும், நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு இதை பொடிசாக கட் பண்ணி நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீஸாகவும். பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு இருக்குது. அதனால் இதை நான் பொடிசாக கட் பண்ணி நல்லா ஒரு திக்கான ஒரு கிரேவி ஐட்டம் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபுல்லாக இது போல் கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, அவ்வளோதான். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே போல் காளான் இதோடு சேர்த்துட்டு கிளறிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கழுவுனதே கொஞ்சமாக தண்ணியும் இருக்கும், அதுலேயும் அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தாலே போதும். இது கொஞ்சம் 1 கிலோ இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளராவது ஊற்றணும்லான்னு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டு, இயற்கையாகவே கிடைக்கிற காளான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மழை சீசனில் ஒரு சில நாள் தான் மட்டும்தான் வரும். மோஸ்ட்லி இந்த மரத்தோட இலை செடி எல்லாத்தையுமே உரமாக வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு, பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காரத்துக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி எடுத்துட்டு, காளான் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ இருந்தது, வதங்கினதும் கொஞ்சமாயிரும். இதோட சப்பாத்தி தொட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். காளானில் ரொம்பவும் சிம்பிளாக சப்பாத்திக்கு தொட்டுக்க டேஸ்ட்டாக செஞ்சாச்சு. தேங்க்யூ.